பரலோகம் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தது. இயேசுவோ தன்னுடைய சரீரத்தில் எந்த வலியும் இல்லாமல் பரலோகத்தை நோக்கி பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இதே வார்த்தையை வேதத்தில் 3 நபர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாவீது 31ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சத்தியபரனாகிய கர்த்தாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தேவானும் கூட மரிக்கும் அந்த தருணத்தில் அப்போஸ்தலர் 7:59 நாம் பார்க்கிறோம். அவரும் கர்த்தராகிய இயேசுவே, என்னுடைய ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். அதே விதமாக பேதுருவும் ஆசியாவிலே சிதறி இருந்த யூதர்களுக்கு எழுதுகிற 1வது நிருபத்திலே 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் ஊடாய் செல்லுகிற அனைவரும் தங்களுடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் பார்க்கிறோம், யூதர்கள் மத்தியிலே தங்களுடைய ஆவியை ஆத்துமாவை தேவனுடைய கையிலே ஒப்படைக்கிறது அது பழக்கமாயிருந்தது. நாம் பார்க்கிறோம், யூத தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை படுக்கைக்கு அனுப்பும் முன்னமே, பிதாவே, என் ஆவியை உடைய கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து அவர்கள் படுக்கைக்கு செல்லும்படியாக யூத தாய்மார்கள் உடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். நாமும் கூட சிறியவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் இதையே நமக்கு சொல்லிக் கொடுத்து வயது வந்த பொழுது கூட நாம் இன்றும் கூட அந்த ஜெபத்தை நாம் செய்து நித்திரைக்கு போகிறவர்களாயிருக்கிறோம். ஆகினாலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவி ஆத்துமா தேவனுடைய கையிலே மட்டும் அது சுகபத்திரமாய் தங்கியிருக்கக்கூடியதாயிருக்கிறது. இயேசு இந்த கடைசி வார்த்தையை சிலுவையிலே சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் மரிக்கும் தருவாயிலே அவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் அவனுடைய சரீரத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது சரீரம் மரணம் அடைகிறது. ஆவியும் ஆத்துமாவும் அதை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இயேசு மரித்த அந்த ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் இயேசு தம்முடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்படைத்தார். ஏனென்றால் அவர் பாதாளத்திலே இறங்கி அங்கே அவர் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்து பாதாளத்திலும் அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி பின்பு பிதா அவரை நீதிகரித்து அவரை 3ஆம் நாள் உயிரோடே எழும்ப செய்கிற அந்த நேரம் வரைக்குமாக இயேசுனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சுகபத்திரமாய் பிதாவினுடைய கையிலே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருந்தது. ஆகினாலே தானே இயேசு இந்த விதமாக, பிதாவே, என்னுடைய ஆவியை உடைய கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் உரத்த சத்தமாய் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகினாலே ஒரு சோர்ந்து போன நிலைமையில அல்ல, வெற்றிகரமாக எப்படி தம்முடைய ரட்சிப்பின் ஊழியத்தை முடித்து எல்லாம் முடிந்தது என்று முழங்கி அவர் சொன்னது போலவே இந்த கடைசி வார்த்தையும் கூட உரத்த சத்தமாய் அவர் சொன்னார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே உபாகமம் 33 27வது வசனம், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறது. உபாகமம் 33:29 நாம் பார்க்கிறோம்,
இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமையின் பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் இயேசுவானவர் தம்முடைய ஜீவியத்திலே அவர் நன்றாய் வாசித்து அறிந்து அதை விசுவாசித்து அதை பயன்படுத்தினபடியினாலே இந்த கடைசி நேரத்தில் பிதாவுடைய கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுப்பது தான் மிகவும் சிறந்த ஒரு பத்திரமான அடைக்கலமான ஒரு இடம் என்று அறிந்து அவர் தம்முடைய ஆவியை பிதாவுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரையும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று இயேசு சொன்னார். ஆகினாலே எனக்கு பிதா தந்ததை ஒருவனும் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று இயேசு சொன்னார். ஆகினாலே இந்த நிச்சயத்தை இயேசு உடையவராய் இருந்தபடியினாலே தம்முடைய ஆவியை பிதாவுடைய கையிலே ஒப்படைத்து, பிதாவே, என்னுடைய ஆவியை உடைய கையிலே ஒப்படைக்கிறேன் என்று நம்முடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்படைத்து அவர் ஜீவனை விட்டார். இவைகளையெல்லாம் இயேசுவானவர் நம்முடைய ஜீவியத்தில் வாசித்து விசுவாசித்து அறிக்கை செய்து அதன்படி அவர் ஜீவித்தபடியினாலே நம்முடைய ஆவியை பிதாவுடைய கையிலே ஒப்படைப்பது தான் அவருக்கு ஒரு நித்தியமான அடைக்கலம் என்று இயேசு அறிந்து தம்முடைய ஆவியை பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் சிலுவையிலே மனுக்குலத்திற்காக சம்பாதித்த இந்த ரட்சிப்பின் மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கடைசி வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே, ஜீவியத்திலே எங்களுக்கு போதனை தந்தது போல உடைய மரணத்திலும் எங்களுக்கு போதனை கொடுக்கிறீர் சுவாமி. பிதாவினுடைய கரமே நாங்கள் எல்லாரும் வந்தடையத்தக்க பத்திரமான கண்மலையாயிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து ஒருவனும் எங்களை பறித்து கொள்ள முடியாது என்று நீர் சொன்னீர். ஆகையினாலே சுவாமி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிதாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதுகாவலிலே நாங்கள் ஜீவித்து உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.